இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் மலர்ந்த காதல். 34 வயது பெண்ணை திருமணம் செய்த 80 வயது தாத்தா. அதாகப்பட்டது ஒரு படத்துல ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரு, வயசான ஒரு ஜமீன்தார் கெட்டப்ல மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாரு. அவரை பிடிக்கணும்னு வந்த கவுண்டமணி அண்ணன் கிட்ட ரஜினிகாந்த் சொல்வார், தனக்கு ஒரு சின்ன வயசுல மனைவி இருக்கிறதாவும், ராத்திரி ஆயிடுச்சுன்னா அவங்களோட தொல்லை தாங்க முடியலடா சாமின்னு சொல்லிட்டு அஜால் குஜாலா நிறைய விஷயங்களை சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. உண்மைக்குமே அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. ஒரு பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு. எங்க, எப்படி, யாருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ யூ கைஸ் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறது ஆர்ஜே பந்தா பரணி. ரைட்டு. அதாகப்பட்டது மத்திய பிரதேச மாநிலத்தில் சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. 80 வயசான ஒருத்தர் 34 வயசு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. என்ன கொடுமை சாருதுன்னு கேட்குறீங்களா? இதுக்கே இப்படி சொன்னால் எப்படி, மிச்சத்தையும் கேட்டுருங்க. இந்த ஒரு காதல் கதை தான் இப்போ படு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மகாரியா அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாலுராம். இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு மகன், 3 மகள்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் கல்யாணமாகி அவங்கவுங்க தான் உண்டுன்னு தான் குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாலுராமோட மனைவி பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத ஒரு காரணத்தினால காலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால ஏற்பட்ட கடன் தொல்லையினால பாலுராம் ரொம்ப சிரமப்பட்டு வந்தாரு அப்படின்னும் பேச்சடிபட்டிருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் அதே கிராமத்தை சேர்ந்த விஷ்ணு குர்ஜார் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பாலுராமை வச்சு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இவங்களோட இந்த காமெடியான ரீல்ஸ் எல்லாமே வேற லெவலில் ட்ரெண்டிங்கில் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா மக்கள் மத்தியில் பாலுராம் நல்ல பிரபலமாக ஆக தொடங்கினார். இதன் காரணமாக மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்த அவர் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு நிலைமையில தான் இவரோட ரீல்ஸ் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து இம்ப்ரெஸ் ஆன 34 வயசு பொண்ணு பாலுராம் கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இணையதளத்தில் பிரபலமாக இருந்தாலும் கூட பாலுராமுக்கு ஃபோன் பயன்படுத்த தெரியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால விஷ்ணு குர்ஜார் என்ன பண்ணிருக்கிறாரு, ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு. இதன் மூலமா பாலுராம் இன்ஸ்டாகிராமில் ஷீலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேசவோ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றது எல்லாத்தையுமே விஷ்ணு அப்படியே அதை டைப் பண்ணி அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சிட்டு வந்திருக்கிறாரு. இதுக்கிடையில் இந்த பாலுராம் அண்ட் ஷீலா இவங்க 2 பேர்த்துக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே இந்த காதல் ஃபயர் அப்படியே பற்றிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நல்லா பேசிகிட்டே இருந்த 2 பேரும் ஒரு கட்டத்தில் நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்ன கோபால் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க போல். அதுக்கப்புறம் என்ன, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சுஸ்னர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் முறைப்படி கல்யாணமும் பண்ணியிருக்கிறாங்களா. இந்த காதல் கதை தான் இந்த காதல் திருமண கதை தான் இப்போ சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது காதலுக்கு கண்ணில் இருந்தா சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வயசுமா இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படி